Hello friends, good morning. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பிக் 16F8 16F887 ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாமே என்ன பண்ணுவோம் 877A அந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் 16F887 ஓகே. நம்ம இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள். இந்த கண்ட்ரோல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே 16F887 ஓகே. இந்த டேட்டா ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82 882 883 884 886 887 இது எல்லாத்தையுமே சேம் டேட்டா ஷீட் தான். ஓகே இந்த ஒரு டேட்டா ஷீட் நீங்கள் என்ன பண்ணலாம், அது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அந்த டேட்டா ஷீட்டில் நம்ம என்ன கோடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா அனலாக் கோடிங். ஓகே ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, பிக் 16F887க்கு எப்படி நம்ம அனலாக் கோடிங் வந்து ரைட் பண்ணுறது ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதை வந்து நான் அவருக்கு அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம், ஏன்னா எல்லா பேருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஓகே அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பண்ணி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை என்னன்னா அனலாக் கோடிங். ஓகே நம்ம பிக் 16F877A அது பார்த்தோம்ல, அந்த கண்டென்ட் மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். அப்போ அதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே இப்போ prg.mcp இதை தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் கோடிங் போட்டு வச்சிட்டேன், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கோடிங்கில் ஏன் அந்த ரெஜிஸ்டர் நான் வேரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மற்றபடி நம்ம 8 பிட் ரெஜிஸ்டர் தான். ஓகே இப்போ ADCAN 0 இது எல்லாமே காமனாக ரைட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் எதுவுமே நான் சேஞ்சஸ் பண்ணல. நான் எங்கே சேஞ்சஸ் பண்ணிடணும் அப்போ வந்து என்ன பண்ணல டேட்டா ஷீட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஆஸ் இன்க்ளூட் pic.h ஓகே பிக்கான லைப்ரரி இந்த கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 மேட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து RS RW எனேபிள் இந்த பின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். அன்சைன்ட் இன்ட்ல என்ன பண்ணிருக்கேன் டம்மி வேரியபிள்ஸ் வந்து நான் ADC வேலைக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து LCD கமாண்ட் எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து டேட்டா வந்து என்ன பண்ணும் கமாண்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கமாண்ட் ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். அடுத்து LCD டேட்டா ஃபங்க்ஷனு எனக்கு டேட்டாஸ் வந்து ஸ்பிரிண்ட் பண்ணுறதுக்காக டேட்டா ஃபங்க்ஷன் ரைட் பண்ணி 4 பிட் மோடு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD இனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 4 பிட் மோடா இல்லை 8 பிட் மோடு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா நான் இதெல்லாம் வந்து சும்மா நார்மலாக வந்து சொல்லிவிடுறேன் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே நான் LCDக்கான கோடிங் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த கோடிங்கை போய் பாருங்கள், இல்லை லைவ் செக்ஷனையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா அதுக்காக தான் இது வந்து லைட்டாக இது எதுனா ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோவில் லென்த் தான் அதிகமாகும். இப்போ பார்க்குற உங்களுக்கு என்ன ஆகும், இது வீடியோ என்ன ஒரே விஷயத்தை மறுபடியும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்காக இன்னொரு வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே நம்ம இந்த கான்செப்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மட்டும் நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாய்டு LCD ஸ்ட்ரிங் கான்ஸ்ட் கேர் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவேன் LCDயில் வந்து ஸ்ட்ரிங்கில் டேட்டா வாங்கி அதை அப்படியே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ADC1 இப்போ ADC1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் செலக்ட் 3 = 0 நம்ம ப்ரீவியஸாக பார்த்துல என்ன பண்ணியிருப்போம் சேனல் செலக்ட் 0 1 2 இது மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் சேனல் செலக்ட் 3 = 0 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுறப்ப என்னன்னா அதோட டேட்டா ஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் செலக்ட் 3 தான் இருக்குது. ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் இதை கண்ட்ரோல் F கொடுத்துட்டு அனலாக் அப்படின்னு அது இல்லைன்னா ADCAN 0 நான் சர்ச் பண்ணுறேன். ADCAN 0 ஏன்னா இது வந்து ஒரு கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் தானே. அப்போ அதுக்காக அந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் தான் நான் சர்ச் பண்ணுறேன். அப்போ ADCAN 0 இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது. ஓகே இதோட ரெஜிஸ்டர்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னா அது ஷோ பண்ணுறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை. எந்த மெமரி அட்ரஸில் எதுவும் ஷோ பண்ணுறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இப்போ ADCAN 0 அந்த ரெஜிஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர்ஸுக்கு வந்து என்ன வேல்யூஸ் அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம். ஓகே இப்போ ADCAN 0 இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, நீ வேணும்னா படிச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ADCAN 0 ரெஜிஸ்டருக்கான இது வந்து எக்ஸாம்பிள் அசம்பிளி லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ ADCAN 0 ரெஜிஸ்டர் வந்து இதுதான். ஓகே இப்போ ADCS1 ADCS0 இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிட் வேணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இது வந்து ADCAN 1 ரெஜிஸ்டர், நான் ADCAN 0 காமிக்கிறேன். இப்போ ADCAN 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட் வந்து என்ன பண்ணிருப்பேன் 2 கொடுத்துருப்பேன், ஃப்ரீக்வன்சி 0 கொடுத்துருப்பேன். ஓகே ADCS1 ADCS0 இது ரெண்டுமே என்ன பண்ணிருப்பேன் 0 கொடுத்துருப்பேன். அப்போ என்ன ஆகும் ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட் வந்து டிவைட் 2 அப்போ என்ன 2 பல்ஸ் வரப்போ எனக்கு ஒரு ADC வேல்யூ வந்து கெட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகே வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ 2 பல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஹை 2 ஹை பல்ஸு 2 லோ பல்ஸ் வரணும். ஓகே அப்போ தான் நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக ஒரு ADC வேல்யூ வந்து கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணி வேல்யூஸ் எல்லாமே நான் மாடிஃபை பண்ணியிருப்பேன். அந்த வேல்யூஸ்லாம் நான் எதுக்கா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது பெயிண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே அந்த 2 ADC ஹை லோ அப்படின்னா உங்களுக்கு புரியாது, புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதை என்ன பண்ணுறேன் அதை வந்து நான் இன்டிமேட் பண்ணுறேன். அப்போது 2 பல்ஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன ஆகும் லோ ஸ்டேட்லேருந்து ஹை ஸ்டேட் 1, அடுத்து ஹை, அடுத்து லோ, அடுத்து ஹை.
ஓகே இப்போ வந்துச்சு அப்படின்னா எனக்கு அப்போ ஒரு பல்ஸ்னு எடுத்துக்க ஏடிசி கம்பேருக்கு என்ன பண்ணும் அப்போ தான் ஒரு பல்ஸ்னு வரும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது 4 மெகாஹெர்ட்ஸ் டிவைடட் 2. அப்போ 2 × 2 4. அப்போது 2 × 2 4 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நமக்கு வந்து 2ன்னு வரும். அப்போ அந்த 2ன்னு வந்தப்போ மட்டும் தான் என்ன பண்ணும் என்னுடைய கம்பேருக்கு வந்து ஒரு கிளாக் பல்ஸ்னு எடுத்துக்கும். அப்போ இது என்ன பண்ணியிருப்போம் நம்ம வந்து ஒரு ஹை பல்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பல்ஸு, அடுத்து ஒரு ஹை பல்ஸு, அடுத்து ஒரு லோ பல்ஸு. அப்போ நமக்கு என்ன ஆகும் ஒரு ஹை பல்ஸு அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து ஒரு பல்ஸு. அடுத்து என்ன பண்ணுவோம் இங்கே வந்து நமக்கு இங்கே ஒரு ஹை பல்ஸ் வரும். ஓகே அப்போ என்ன ஆகும் 2 பல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் கம்பேலர் வந்து இது வந்து ஒரு பல்ஸாக எடுத்துக்கும். அப்போ அதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. அடுத்து அனலாக் சைட் பிட்ஸ். ஓகே அப்போ அனலாக் சைட் பிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம செலக்ட் பண்ணணும் AN0. அப்போ எந்த எனக்கு அனலாக் பின் A0 மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா AN0 வந்து நீங்கள் தரணும். ஓகே பிட் 76 யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அதை வந்து 0 கொடுத்துருவேன். அடுத்து அனலாக் 0 யூஸ் பண்ணோம்னா AN0. நீங்கள் வந்து இந்த பிட் என்ன பண்ணணும் 3மே 0 கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லா பிட்டுமே 0 ஆயிடும். ஓகே வேறெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் சேனல் செலக்ட் 2 3லேருந்து 0 வரைக்கும் இருக்கும். அப்போ அதுக்காக தான் அந்த வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே இந்த வேல்யூஸ் வந்து எதுக்காக கொடுத்துருக்கேன் சேனல்ஸ் 3 0. இப்போ எனக்கு 4 பின்னுமே வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து A0 மட்டும் அனலாக்காக செட் ஆகும். ஓகே வேறெல்லாம் எதுவுமே அப்போ இந்த 4 பிட்டுமே வந்து 0ன்னு செட் ஆகிடும். ஓகே அடுத்து கோ ஆர் டன் பிட். கோ ஆர் டன் பிட் அப்படின்னா எனக்கு அனலாக் டு அனலாக் கம்பேலர் வந்து ஆன் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோ ஆர் டன் பிட் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே கோ ஆர் டன் பிட் அப்படின்னா எனக்கு என்ன எனக்கு அனலாக் ஏடிசி கன்வர்ஷன் கம்ப்ளீட் ஆகணும். இது வந்து என்ன பண்ணிருப்பேன் கோடிங் தான் நான் பண்ணியிருப்பேன். இங்கே இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே அதே மாதிரி 1 கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ஏடிசி இஸ் எனேபிள்டு. ஓகே எனக்கு வந்து ஏடிசி வந்து எனேபிள் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் இந்த ஏடியான் பிட் வந்து நம்ம கோடிங்கில் பண்ணியிருப்போம். அந்த கோ ஆர் டன் பிட் என்ன இருப்போம் நார்மலாக நம்ம சாஃப்ட்வேரில் கொடுத்துருப்போம். ஓகே ப்ரீவியஸாக நம்ம பிக் 16F877 என்ன பார்த்தோமோ அதே சேம் தான். ஆனால் என்ன இருக்கும் ஒரு சில ரிஜிஸ்டர்ஸ் இந்த பின்ஸ் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. ஓகே வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரிஜிஸ்டரோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ADFM பிட். ADFM பிட் வந்து நம்ம 1 பண்ணியிருப்போம். இது வந்து ரைட் ஜஸ்டிஃபைடா லெஃப்ட் ஜஸ்டிஃபைடா அப்போ நம்ம என்ன இருப்போம் ரைட் ஜஸ்டிஃபை. அதுக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன் 1 பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எந்த வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் பிட்டு வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் பிட் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஓகே நம்ம வந்து இந்த பின் டிஜிட்டலாக யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. நம்ம என்ன பண்ண முடியாது வந்து அனலாக் போட்டுனா அனலாக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டிஜிட்டலாக யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அனலாக்காக தான் யூஸ் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு பர்பஸுமே கிடையாது. அப்போ அதுக்காக தான் அதை நான் கொடுத்துருக்கேன். ஓகே அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் 3 = 0 இது எல்லாமே கொடுப்பேன். ஆனால் ஏடிகான் 1ல் வந்து நான் 8 கொடுப்பேன். அப்போ ஏடி ஆன் பிட் அப்படின்னா எனக்கு அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து ஆன் பண்ணேன் ஏடிசி வந்து எனேபிள் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே அடுத்து ஏடிகான் 0 + 0x02. ஓகே அந்த கோ ஆர் டன் பிட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏடியான் பிட்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிட்டை தான் நான் வந்து இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஓகே அப்போ அந்த பிட்டோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0x02 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே அடுத்து டிலே _ms எனக்கு என்ன பண்ணேன் 50 மில்லிசெகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணேன். அடுத்து 10 பிட் ஏடிசி. ஓகே பிக் 16F887 வந்து 10 பிட் ஏடிசி. இப்போ 10 பிட் ஏடிசி என்ன பண்ணும் 8 பிட் வந்து அட்ரஸ் 2 பிட் வந்து என்ன அட்ரஸ் ஹெச்சில் இருக்கும். அந்த அட்ரஸ் ஹெச்சில் இருக்கிறது என்ன பண்ணுறேன் ஏடிசி வேல்யூக்கு வந்து மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டு 8 பிட் வேல்யூ இதில் இருக்கும் அட்ரஸ் எல்லில் இருக்கும். அப்போ அந்த அட்ரஸ் எல்லையும் ஏடிசி வேல்யூ நான் ப்ளஸ் பண்ணி அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே அப்போது அந்த கால்குலேஷன் வந்து என்ன பண்ண முடியாது டேரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியாது. அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ அந்த கேரக்டர் கன்வர்ஷனுக்காக தான் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே அடுத்து எல்சிடி கமாண்ட் 0x080 வந்து என்ன பண்ணேன் ஏடிசி வேல்யூன்னு போட்டு இந்த வேல்யூஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து நான் என்னுடைய மெயின் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஏடிகான் 0 = 0x40. ஓகே நீங்கள் வந்து என்ன பண்ண தேவை எதுவும் 0x40 கொடுக்கவே அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம் 00 கொடுக்கலாம். ஏன்னா ஏடிகான் 0x40 அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் வேல்யூஸ் வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே ஏடிகான் 0x40 அப்படின்னா இந்த சேனல் செலக்ட் 3 வந்து நான் 1 பண்ணுறதா அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் கோடிங் உள்ளே போய் நம்ம 0 பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அதை இன்ஸ்டேஸ் பண்ணாலும் ஆகாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பிட்டை நம்ம என்ன பண்ணலாம் 0 பண்ணிடலாம். அப்போ ஏடிகான் 0 வேணா பண்ணலாம். நீங்கள் 0x00 கொடுத்துடலாம். ஏடிகான் 1 வந்து 80 நான் வந்து ரைட் ஜஸ்டிஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டி வந்து என்ன பண்ணலாம் 0x00 நான் எல்சிடிக்காக யூஸ் பண்ணுறேன். அடுத்து எல்சிடி இனிட்டு அடுத்து டிலே 300 மில்லிசெகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு என்னுடைய ப்ராஜெக்ட் பேக்கர் நேம் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் எல்சிடி கமெண்ட் 0x01ல் எனக்கு ஒயில் ஆஃப் 1 வந்து என்ன பண்ணுறேன் ஏடிசி 1ல் வந்து எனக்கு ஏடிசி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே அப்போ ஏடிசி 1 வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் சேம் இங்கே தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வரும். ஓகே அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன இந்த பிட் எல்லாமே அசைன் ஆகும். ஓகே சேனல் செல் 3 = 0 சேனல் செல் 2 = 0 அப்படியே நமக்கு இந்த பிட்டோட வேல்யூஸ் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த பிட்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் இதை வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே கம்பைல் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடிங்ஸில் எந்த ஒரு எரர்ஸ் வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஃப்ரீ டிஃபனாக கம்பைல் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பிக் 16F877 ஏடிசியில்
PIC16F887ADC. இது கோடிங் ஓப்பன் பண்ணி இதுக்கான கம்பைலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு PIC16F887 வந்து ஏன்னா ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர்லேயே அவைலபிள் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையில் காமிக்கும், 1022 காமிக்குதா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேரி பண்ணுறேன். வேரி பண்ணால் அது வந்து 1 ஆகலை, 0 ஆகலை. ஏன் 0 ஆகலை அப்படின்னா நம்ம வந்து பாட் ஹெச்சிசி வந்து யூஸ் பண்ணல, நார்மல் பாட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதனால் அந்த வேல்யூ இஷ்யூ இருக்குது. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாட் HC-HGன்னு டைப் பண்ணுங்கள். HCன்னு டைப் பண்ணிட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ HC வந்து இங்கே ஆட் ஆயிரும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் ஆப்ஜெக்ட். இங்கே நான் ட்ராக் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டேன், சாரி. இப்போது டெலீட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், பாட் HG இதை எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ட்ராக் ஆப்ஜெக்ட் கொடுத்து கொஞ்சம் நமக்கு விசிபிள் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, கிரவுண்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஏன் பின்ன வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சிமுலேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் வேல்யூவில் இருக்கிறனால 511 காமிக்குது. அடுத்து என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் கீழே கொண்டு வரேன். கீழே கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட் வச்சனால நமக்கு வேல்யூ 0 ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1023 இந்த வேல்யூ சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1022 தான் வந்துச்சு, இப்போ 1023. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக சேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.